வேதத்திலிருந்து சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஞானத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். போன வாரம் கூட கொடுக்கப்பட்ட சபையில் இந்த ஞானத்தை குறித்து சில காரியங்களை தியானித்தோம். இன்றைக்கும் அதிலிருந்து தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களை, ஞானத்தை பெற்றுக்கொள்கிற விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாம் சொல்லுங்க, ஞானம். சத்தமாக சொல்லுங்களேன், ஞானம், விஸ்டம். வேதத்தில் அறிவு, புத்தி, அப்புறமா விவேகம், ஞானம் அப்படிங்கிற பல வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் எல்லா வார்த்தைகளும் ஒன்றொன்று இணைந்துதான் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கிறது. அறிவு அப்படின்னா நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அறிவுனா என்னன்னா, ஒரு விஷயத்தை குறித்து அறிந்து கொள்வது என்னதுன்னா அறிவு. உதாரணத்துக்கு இந்தியாவை பற்றி நான் அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் அதுக்கான புஸ்தகத்தை நான் படிக்கிறேன். அது பேர் என்னது? அறிவு. காலேஜுக்கு போகிறோம், படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், அது பேர் என்னது? அறிவு. அக்வயரிங் ஃபேக்ட்ஸ், எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்வது அறிவு. புத்தி, விவேகம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா அறிந்து கொண்டதை புரிந்து கொள்வது. அறிந்து கொண்டதை நான் வியாக்கியானப்படுத்துவது, விளக்குவது, புரிந்து கொள்வது. இன்டர்பிரட்டிங் த ஃபேக்ட்ஸ். நாலேஜ்னா அக்வயரிங் ஃபேக்ட்ஸ். புத்தி, விவேகம், அண்டர்ஸ்டாண்டிங்னா அதை நான் புரிந்து கொள்றேன், அதை இன்டர்பிரட் பண்றேன், அதை வியாக்கியானப்படுத்துறேன். இதுதான் புத்தி. ஆனா ஞானம்னா என்னன்னு சொன்னா, இந்த அறிந்து கொண்ட அறிவையும் இந்த புரிந்து கொண்ட புத்தியையும் என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது தான் ஞானம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நடைமுறை வாழ்க்கையில இந்த அறிவும் புத்தியும் செயல்படாவிட்டால் இந்த அறிவும் வீணாது, புத்தியும் வீணாய் போய்விடுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அறிவை விட புத்தியை விட ஞானம் மேலானது. எத்தனை பேர் ஞானம் வேணும்னு விரும்புகிறீங்க? ஒருத்தர் சொல்லும் போது இப்படியாக சொன்னாரு, தக்காளி பழம் வகையை சேர்ந்ததான், அது காய்கறி கிடையாதான். எத்தனை பேருக்கு இது தெரியும்? தக்காளி காய்கறி கிடையாது, அது என்னதான்? இதை தெரிஞ்சுக்கிட்டனால நீங்க ஒன்றும் அறிவாளி கிடையாதான். அல்லேலூயா. இதை தெரிஞ்சுக்கிட்டனால நீங்க ஒன்றும் பெரிய ஞானவான் கிடையாது. ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களே, இப்ப தெரிஞ்சுக்கிட்டனால ஃப்ரூட் சாலட்ல தக்காளி பழனால பழத்தை என்ன பண்ண மாட்டோம்? அதுதான் ஞானமா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இந்த ஞானம், அறிவு இருக்குது ஒரு பக்கம், புத்தி இருக்குது. நிறைய இடத்துல ஸ்கூலுக்கு போறோம், காலேஜ் போறோம், நிறைய அறிவை நமக்கு தருவாங்க. நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் போறோம், நிறைய செமினார் அட்டெண்ட் பண்றோம், நமக்கு புத்தி ஏற்படுது, அதை புரிந்து கொள்றோம். அதை விட இந்த ஞானமானது மேலானதாக இருக்கிறது. இந்த ஞானத்தை கர்த்தரே தருகிறார். நீங்க நீதிமொழிகள் நீங்க 2:6 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தரே ஞானத்தை தருகிறாராம். நீதிமொழிகள் நீங்க 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, 7ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஞானமே முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் சொல்லுங்க, ஞானமே முக்கியம். சொல்லுங்க, ஞானத்தை கர்த்தர் தான் தருகிறார். அப்போ அந்த ஞானத்தால நம்முடைய வாழ்க்கையில மேன்மை அடைய முடியும், ஞானத்தால நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பா இருக்க முடியும், ஞானத்தால நம்முடைய வாழ்க்கையில உயர்வு அடைய முடியும். என்னதான் நம்ம ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜ் போனாலும், எவ்வளோ புக்ஸ் படித்தாலும், எவ்வளோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணாலும், ஞானம் இல்லாட்டி அந்த அறிவும் அந்த புத்தியும் வீணாய் விடுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா. ஞானத்தின் நிமித்தம் தான் நம்மளால வெற்றியாளராக வாழ முடியும். ஞானம் தான் நம்மளை இன்னும் வேல்யூவா மாற்றும். உங்க வாழ்க்கையின் வேல்யூ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. அப்போ இந்த மதிப்பை இன்க்ரீஸ் பண்றது எதுன்னு சொன்னா ஞானம். இந்த சிஸ்டர் வந்துட்டாங்க, இந்த பிரதர் வந்துட்டாங்க, அவங்க வந்தால் இந்த வேலை நடக்கும், இவங்க இல்லாமல் இந்த வேலை என்ன பண்ணாது, நடக்காது, இவங்க கிட்ட கொடுத்தாதான் இந்த காரியம் சாத்தியமாகும், இவங்க கிட்ட சொன்னாதான் இதற்கான பிரச்சனைக்கான தீர்வு ஏற்படும். இதெல்லாம் யாரால முடியும்னு சொன்னா, ஞானத்தை பெற்றவர்கள் தான் வெற்றியாளராக வாழ முடியும். அவங்களுடைய மதிப்பு அதிகரிக்கிறது. போனவரை கூட சொன்னேன், எத்தனை பேருக்கு இந்த ஹென்ரி ஃபோர்டை பற்றி தெரியும்? ஹென்ரி ஃபோர்டு கார் தெரியும்ல? ஆமாம், ஃபோர்டு ஃபிகோ, ஃபோர்டு ஃபியஸ்டா, இண்டோவர், அதோடைய கண்டுபிடிப்பாளர் ஹென்ரி ஃபோர்டு. அவர் தான் காருடைய மோட்டார்ஸ் அதே கண்டுபிடிச்சவர். அவர் தான் காருடைய மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சவர் ஹென்ரி ஃபோர்டு. அப்போ அவருடைய ஆரம்ப நாட்கள் அவருடைய கம்பெனியில் சார்லி ஸ்டெயின்மேன் என்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த எலக்ட்ரிக்கல் ஜீனியஸாம். அவர் கம்பெனியில் ஜென்ரேட்டர்ஸ் எல்லாம் உருவாக்கி கம்பெனியை ரொம்ப வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போனவர் சார்லி ஸ்டெயின்மேன். கொஞ்ச நாள் ஆன உடனே அவர் சார்லி சொன்னாராம், இந்த மாதிரி எனக்கு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இது வரைக்கும் உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு நன்றி அப்படின்ட்டு அவர் தனியாக பிரிஞ்சு போய் வேற பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நாள் போன உடனே இப்போ இந்த ஃபோர்டு கம்பெனியில் அந்த சார்லி ஸ்டெயின்மேன் இன்ஸ்டால் பண்ண எல்லா ஜென்ரேட்டர்ஸும் ரிப்பேர் ஆயிடுச்சு.
ரிப்பேர் ஆன உடனே யாரையோ கூட்டு வந்து அந்த ஜென்ரேட்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண பார்த்தாங்களா, யாருக்கும் அந்த பண்ண தெரியலையா, யாராலையும் அது முடியல, என்ன ஃபால்ட்டுனே கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் ரொம்ப குழம்பி போயிருந்த உடனே ஃபோர்டு சொன்னாராம், ஹென்ரி ஃபோர்ட் சொன்னாராம், இதற்கெல்லாம் இந்த வேலைக்கெல்லாம் கரெக்ட் சார்லி ஸ்டெயின்மேன் அவனை வர சொல்லுங்க, அவன் தான் இதுக்கெல்லாம் ஜீனியஸ், அவன் தான் இது வந்தால் தான் சரியாகும்னாராம். பார்த்தா இவர் வரேன்னாராம், வரவே இல்லையா. சில வேலைக்காரங்க அப்படி இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீ வரேன் சார், செவ்வாய்க்கிழமை வரேன் சார், புதன்கிழமை வரேன் சார், நம்ம கெஞ்சின்னு இருப்போம், எப்பயா வர அப்படின்னு வரேன் வரல. ஃபோர்டுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு, என்னடா இந்த ஆள் வரானா இல்லையா, ரொம்ப பெரிய ஆளாக பண்ணுறானேன்ட்டு லேட்டாக வந்தார். வந்துட்டு அந்த ஜென்ரேட்டர்ஸ் எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்தாராம். ஒரு 2 மணி நேரம் அந்த ஜென்ரேட்டரே சுற்றி பார்த்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னாராம், டூல்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணினாராம். உள்ள இருந்து ஒரு சுத்தியில் எடுத்தாராம். சுத்தியில் எடுத்து அப்படியே போய் ஒரு ஜென்ரேட்டர் ஓரமா 2 தட்டு தட்டினாராம். இப்படி 2 தட்டு தட்டினோடனே ஜென்ரேட்டர்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சான். உடனே ஃபோர்டுக்கு ரொம்ப ஆச்சரியம், பரவாயில்ல, இதுக்கு தான் ஸ்டெயின்மேனை வர சொன்னேன் நான், அவன் தான் எல்லாம் கரெக்டாக பண்ணுவான், ஓகே உனக்கு எவ்வளோ நாங்கள் பில் பே பண்ணணும்னு அவர் சொன்னாராம். நான் போயிட்டு நான் பில் அனுப்புகிறேன், என் கம்பெனிக்கு செக் போட்டுருங்க அப்படின்னு போயிட்டாராம் அவர். சரி சுத்தியில் எடுத்து தட்டினானே, என்ன பெருசாக பில்லை போட்டுருவான்ட்டு ஒரு வாரம் கழிச்சு பில்லு வருதான், $10,000 வருதான். $10,000 பல லட்சங்கள். எதற்கு? சுத்தியில வச்சு தட்டினதுக்கு. உடனே ஒரு ஃபோர்டு கோவம் வந்து, என்னடா 2 சுத்தியில தட்டி வந்தது லேட்டு, கரெக்ட் டைமுக்கு வரல, அதுவும் 2 மணி நேரம் சுற்றி பார்த்தேன், தட்டின 2 தட்டுல ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதுக்கு போய் 10,000 பில்லு போட்டுருக்குது, நீ அநியாயமா இல்லையா அப்படின்னு கோவப்பட்டு, இந்த பில்லெல்லாம் நீ பிரிச்சு கொடு, எதுக்கு என்ன செலவு நீ கொடு அப்படின்னாராம். உடனே இந்த பில்லில் 2 பாயிண்ட் எழுதினாராம். ஒன்று, சுத்தியலால் தட்டுவதற்கு $10, அதை எங்க தட்டணும், எப்படி தட்டணும், எவ்வளவு தட்டணும் என்கிற ஞானத்துக்கு $9,990 போட்டாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எப்படி அவரால் இப்படிப்பட்ட ஒரு பில்லை கோட் பண்ண முடிஞ்சதுன்னா, அவரை விட ஜீனியஸ் வேற யாரும் கிடையாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படிப்பட்ட ஞானத்துல கர்த்தர் நம்மளை வழி நடத்த போகிறார். ஞானத்தால் நம்மளுக்கு உயர்வுகள் வரப்போகுது, ஞானத்தால ப்ரொமோஷன்ஸ் வரப்போகுது, ஞானத்தால் நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடைய போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஞானமே முக்கியம், கர்த்தரே ஞானத்தை தருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா அல்லேலூயா. ஒரு தடவை நம்முடைய ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்தார். நான் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். அவர் சொல்லுவார், உங்கள் சபையில் ஒரு சாட்சி சொன்னாங்க, நல்லா மறக்கவே முடியாதுன்னு. என்ன சாட்சினா, ஒரு தடவை கிறிஸ்டியாக்கு அந்த சாட்சி சொல்கிறாங்க, என் வீட்டில் கம்ப்யூட்டர் ரொம்ப நாளாக ரிப்பேராக இருந்தது, யாரோ வந்து பார்த்தாங்க சரியாகல, ஆனால் எஸ்ரா வந்தான், 2 தட்டு தட்டினா கம்ப்யூட்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். அப்போது நம்ம எதுக்கு சொல்ல, நம்ம போனால் ஆகாத காரியங்களும் ஆகும், முடியாத காரியங்களையும் முடிக்கிற ஒரு வல்லமை கர்த்தர் நம்ம கருத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? போன வாரத்தில் ஒரு சனிக்கிழமையில கூட ஒரு பாஸ்டர், அவருக்கு எனக்கு கான்டாக்ட் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என் நம்பரை வாங்கி சொன்னார், இந்த மாதிரி என் சர்ச்சில் கம்ப்யூட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது, அதில் இந்த மைக் சவுண்ட் எடுக்க மாட்டேங்குது, ஆடியோலாம் நல்லா கேட்குது, நீ தான் ரொம்ப பெரிய ஆளாமே, நீ தான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னாரு. நானும் இல்லை, ஐயா அதை பண்ணீங்க இதை பண்ணியா, இல்லை நீ நேர்லேயே வந்தே ஆகணும் அப்படின்ட்டாரு. அந்த ஆள் எப்படின்னா ரஃப் அண்ட் டஃப் அடிச்சிருவார் சில டைம்லாம். அவர் தடாபுடான்னு பேசுகிறார் அவர். சரின்னு அவர் வீட்டுக்கு போனால் சர்ச்சில் ஃபாஸ்டிங் பேர் முடிஞ்சு கூட்டம் நிற்குது. அப்படியே நான் போன உடனே ஏதோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்துட்டாருன்னு போல் நான் உட்கார வச்சு 10 பசங்க சூழ்ந்துட்டானுங்க அந்த ஏரியா பசங்க எல்லாம். ஆமாம், என்ன பண்ணுறானா, இதை அமுத்துனான்னு. நானும் ஒரு 1/2 மணி நேரம் அதை நோண்டி பார்த்தா எதுவுமே வேலைக்கு ஆகலை. சரின்ட்டு ஏதோ டிரைவர் தான் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்ச நேரம் நோண்டினா மைக்கு தான் ப்ராப்ளமாக இருந்தது, ஆடியோ கேட்டது. இப்போ ஆடியோவும் கேட்கல. எனக்கு நான் வேர்த்து ஊற்றுது, என்னடா இது ஆடியோ வேற கேட்கலையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு மேஷாக்கு போனோம்னா அவன் நாட் ரீச்சபிள், ஐசக்குக்கு போனோம்னா அவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். சரி ஐயா நாளைக்கு வேணால் 2 இன்ஜினியர் ஆனால் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரேன், அவங்க நாளைக்கு ரெடி பண்ணான்னா அவர் வந்து நாளைக்கு சரியாகணும்ப்பா. ஒருத்தல ஐயா ஏற்கனவே சவுண்டு கேட்டது, இப்போ சவுண்டையும் கேட்கல அப்படின்றான். இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டே அமைதியார், அது கேட்கணும், அது ப்ராசஸ்னால தான். எனக்கு வேர்த்து மழை வேற சரியான மழை, வெளியும் போக முடியாது அவர் வீட்டை விட்டு. நான் ஒரு 2 தடவை ரீஸ்டார்ட் பண்ண பாருங்க, எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு இயேசுவின் நாமத்தில். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், ஞானம் முக்கியம், அந்த ஞானத்தை கர்த்தரே தருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் யாக்கோபுல வாசிக்க, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் என்கிட்ட கேட்கட்டும், அவன் வந்து சம்பூர்ணமாய் அவனை ஞானத்தால நிரப்புகிறான்னு சொல்லியிருக்கிறார். குறைவுள்ளவனை பார்த்தே குறைவுள்ளவருக்கு அப்படியே இருந்து அவனை திட்டாம குற்றப்படுத்தாம சம்பூர்ணமாய் தருகிற தேவனாக இருக்கிறார். கையை வைத்து ஆண்டத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னை ஞானத்தால நிரப்புங்க, ஆண்டவரே உங்க ஞானத்தால் எனக்கு நிரப்புவீராக, எல்லா விஷயத்திலும் நான் சிறந்து விளங்குவதற்கு உங்க ஞானம் என் வாழ்க்கையில வெளிப்படட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு இந்த ஞானத்துல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம்.
நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம். நீதிமொழிகள், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். Fear of the Lord is the beginning of the wisdom. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம். இதுதான் நீதிமொழிகளுடைய சாவி கூட சொல்லலாம். நீதிமொழிகளே ஞானத்தை குறித்து போதிக்கிற ஒரு புஸ்தகம். அப்போ இங்க ஞானி சொல்றாரு, ஞானத்தின் ஆரம்பம் எதனால உண்டாகுதான்? கர்த்தருக்கு பயப்படுதலே. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? ப்ரேயர் பண்ணும்போது முக்காடு விழுந்துச்சு, ஆண்டவர் பலார் நச்சுறார், நான் பயந்துட்டேன் அப்படிங்கிறதா? இல்ல, போன வாரம் ஃபுல்லா ஜெபிக்கல, இந்த வாரம் வந்து ஆராதனையில கை தூக்கிட்டா என் கையை முறுக்கிடுவாருன்னு பயந்துட்டேன், அதுவா? ஐயோ, திருவிருந்துக்கு நான் ஆயத்தமே ஆகல, அப்ப வர வாயில போடும்போது அப்படியே வாயில சுற்றுச்சு அப்படின்னு பயப்படுற பயமா? இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இதெல்லாம் மதத்தினால வருகிற பயம், இதெல்லாம் குற்ற உணர்ச்சினால ஏற்படுகிற பயம். இதே பயம் தான் ஆதாமுக்கு ஏவாளுக்கு வந்திருந்தது. குற்ற உணர்ச்சியில எதை அனுபவிச்சாங்க? பயத்தை அனுபவிச்சாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா ஒரு கர்த்தருடைய தாசன் இப்படியாக சொல்றாரு, ஜான் பீவர் என்கிற ஒரு தாசன் இப்படியாக சொல்றாரு, fear of the Lord is not to be scared of him, it is terrified to be away from him. கர்த்தருக்கு பயப்படுதல்னா அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை பார்த்து திகில் அடைவது இல்லை. ஐயோ கர்த்தரா, அவர் பெஜார் பாவரு, பயங்கரம் பாவரு, ஐயோ அவரா, அவரை பத்தி தெரியாதா, அச்சுருவாரு பாவரு அப்படிங்கிற பார்த்து நடுங்குகிறது அல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பனாக அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம தகப்பனை நம்ம கனப்படுத்துறோம், நம்ம தகப்பனை பார்த்து திகில் அடைவது இல்லை. அவர் நமக்கு காட் த ஃபாதரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? காட் ஃபாதர் அல்ல, அவர் யாரு? அவரு காட் தி ஃபாதர். அவரு, ஆமா, அவர் தான். அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயனா அவர் என்ன சொல்றாரு? அந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? கர்த்தரை பார்க்கும்போது, அவரோட பேசும்போது, ஐயோ ஒரு பயங்கரம்பா, முடியெல்லாம் விட்டுருக்கிறாருப்பா, டெரர்ப்பா அவரு அப்படின்னு திகில் அடைவதில்லை. அவர் சொல்றாரு, இட்ஸ் டெரிஃபைட் டு பி அவே ஃப்ரம் ஹிம். நான் அவரை விட்டு தூரமாகி விடக்கூடாது. எப்போ ரொம்ப பிஸியாகி நேரத்தை செலவழிக்காம போயிடுவேனோ, ஐயோ என் ஜெப நேரம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சே, இன்னும் அவரை இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும் அப்படிங்கிற அவரை நான் மறந்து விடுவேனோ, அவரை நான் சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து அவரை பார்க்காம போய்விடுவேனோ என்கிற உணர்வு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சிம்பிளா சொல்ல, அவரை கனப்படுத்துறோம், அது நிமித்தம் என் கர்த்தரை ஆராதிக்கிறேன், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கையை உயர்த்தி சொல்லுமா, நான் தேவனை கனப்படுத்துறேன், அவரை தொழுது கொள்வதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பாருங்க, இந்த வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு விளக்கி காட்டுறேன் பாருங்க. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் முடிஞ்சிட்டு வரார். வந்தா எல்லாரும் நினைப்பாங்க, உபவாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய விடுதலை வரும், பிசாசுலாம் ஓடுன்னு பார்த்தா அப்பதான் பிசாசு வரான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உபவாசம் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஐயோ அப்படி வேணாம் அப்படின்னு வேணாம். உபவாசம் இருந்தா, ஜெபிச்சா, தேவாலயத்துக்கு நீங்க ரெகுலரா வரவனா இருந்தா பிசாசு உங்ககிட்ட வருவான். ஆமேனே வர மாட்டேங்குது. நான் ஊழியம் செய்யணும் பிரதர், நான் ஏதாவது கர்த்தருக்காக செய்யணும், நான் இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் வேதம் வாசிக்கணும்னா போராட்டம் வந்து தள்ளி போவாது, இன்னும் அதிகமா வரும். ஆனாலும் திடன் கொள்வதற்கு கர்த்தர் பலனை தருகிறார். அப்போ 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு பிசாசு ஓடுவான்னு பார்த்தா, பிசாசு என்ன பண்றான்? ஆண்டவர்கிட்ட வரான், வந்து சொல்றான், இந்த கல்லெத்து அப்பமா மாத்தி சாப்பிடுங்க அப்படின்றான். தேவாலயத்திலிருந்து நீங்க குதி, உன்னை தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏந்துவாங்க, தாங்குவாங்க அப்படின்றான். அடுத்து சொல்றான், நீ தேவகுமாரனானால் நிரூபிச்சு காட்டு அப்படின்றான். உன்னை ஆண்டவர் நான் காட்டுறேன்டா யாருன்னு அப்படின்னு நிரூபிக்க போல. ஆமா, நம்ம யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள் யாருன்னு தெரிஞ்சோன்னா யாருக்கும் நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் யாருன்னு, ஏன்னா எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ பிசாசு வந்து சொல்றான், 3வது தடவை சொல்றான், உலகத்தின் ராஜ்யத்தின் மகிமை, உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உனக்கு தரேன், நீ என்னை வணங்கிட்டா போதும் அப்படின்னும் போது இயேசு ரொம்ப டென்ஷன் ஆகி சொல்றார். 4:10 சொல்றாரு பாருங்க, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே. பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லிடாதீங்க, சொல்லுங்களேன், அப்பாலே போ சாத்தானே. ஆமா, கெட் அவுட் ஆஃப் யுவர் சேட்டன் சொல்லிட்டு சொல்றாரு. சேர்ந்து வாசி, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். எல்லாம் சொல்லுங்க, ஆராதனை செய். சத்தம், ஆராதனை செய் செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று கேள்விப்பட்டனே அப்படியா சொன்னாரு? என்று நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னாரு. ஆமா, எழுதியிருக்கிறதே. அப்ப எழுதியிருக்கிறனே அப்படின்னா எழுதி இருக்கிறதை இவர் படிச்சிருக்கிறாரு. அப்ப என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஜீசஸ் செட் பண்றாரு அப்படின்னா, அவருக்கு பைபிள் படிக்கிற ஒரு வழக்கம் இருந்தது.
இப்படிதான் மனுஷன் வெற்றியா வாழ முடியும்னு அவர் வாழ்ந்தும் காட்டி இருக்கிறார். அப்போ எழுதி இருக்கிறதே அப்படின்னா ஏற்கனவே என்ன பண்ணியிருக்குது? எங்க எழுதி இருக்குது? எங்கேயோ எழுதி இருக்குது, பைபிள் எழுதி இருக்குது. ஆமா, எங்க எழுதுன்னு தெரியல பிரதர் அப்படின்னா, நீங்க வேதத்துல அதில் சிலத்துல போட்டிருப்பாங்க. உபாகமத்தின் புஸ்தகம் எடுத்தீங்கன்னா அங்க வாசிப்பார். உபாகமம் 6ஆம் அதிகாரம், இமானுவேல் பப்ளிகேஷனுக்காக சோத்திரம். ஆமா, அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லாரும் சேர்ந்து வாசிப்பாமா? உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு பாருங்க. இதுதான் மத்தேயு 4:10 ஆண்டவர் மென்ஷன் பண்றாரு. 4:10 என்ன போட்டிருக்குது? அங்க வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு. 4:10 என்ன இருக்கு? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு. 6:13 என்ன இருக்குது? உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. இந்த ரெண்டு இடத்துல ஒரே வார்த்தை தான். ப்ரோஸ்கின்யூ அப்படின்னா கர்த்தரை பவுடவுன், கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா கர்த்தருக்கு பணிந்து கொள்வது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா கர்த்தருக்கு பணிந்து கொள்வது, கர்த்தரை தொழுது கொள்வது. இங்கிலீஷ் அழகா இருக்கும். நீங்க NIV-லயோ KJV-லயோ நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, டியூட்ரானமி 6:13லயும் மேத்யூ 4:10லயும் வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, fear the Lord your God, serve him only. டியூட்ரானமில. அதே மேத்யூல என்ன இருக்குல்ல, worship the Lord. அப்ப what is the fear of the Lord? worship the Lord is the fear of the Lord. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? அவர் விட்டு ஓடி போய் ஏதோ காட்டுக்குள்ள போய் மறைவா இருக்கிறது அல்ல. அவர் கிட்ட ஓடி வந்து பாதத்தில் அமர்ந்து அவரை தொழுது கொள்வதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கையை வரித்து சொல்லுமா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தரை தொழுது கொள்வது. அல்லேலூயா. அப்ப நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் பிரதர் அப்படின்னா, உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு ஆராதிக்கிறவனா பார்க்கிறாரு, கர்த்தரை கனப்படுத்துறவனா பார்க்கிறார், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனா பார்க்கிறாரு. துதியும் ஆராதனையும் என்னுடைய வாழ்க்கையா மாறணும்னு அவர் விரும்புகிறார். தனிப்பட்ட ரீதியாகவும் சபையிலையும் பாடல் பாடி கர்த்தரை ஆராதிப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. அதனாலதான் நம்ம நீதிமொழிகள் 1:7 வாசிச்சோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின், எப்படி சொல்லுவோமா, கர்த்தரை தொழுது கொள்வதே. சொல்லுங்க, கர்த்தரை ஆராதிப்பதே ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்க்கையில எனக்கு ஞானம் வரணும்னு விருப்பப்படுறீங்க? ரகசியம் இதுதான். கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, ஆராதிக்க ஆராதிக்க ஞானத்தை கர்த்தர் இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். குடும்பத்தை நடத்தும்படி ஒரு ஞானம், பொருளாதாரத்தை கையாளும்படி ஒரு ஞானம், உறவுகளை கையாளும்படி ஒரு ஞானம் எப்படி கிடைக்கும்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயனா என்னன்னா, கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை துதிப்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்ல, நீ மட்டும் என்ன ஆராதிக்க கத்துக்கிட்டனா, என்ன தொழுது கொள்ள நீ கத்துக்கிட்டனா, உன்னை நான் ஞானத்தால நிரப்புவேன்னு சொல்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, தேவனை ஆராதிப்பது தெய்வீக ஞானத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஞானனாலே நமக்கு ஞாபகம் வருது சாலமோன் தான். அவர் தான் யாருன்னா ஞானி. சாலமோனுக்கு எப்படி இந்த ஞானம் கிடைச்சது? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் ஒரு சில உதாரணங்களை காட்டுறேன் பாருங்க. எப்படி ஆராதனையும் தொழுது கொள்ளுதலையும் ஞானத்தையும் ஆண்டவர் கனெக்ட் பண்றாருன்ட்டு ஒரு 4 சம்பவங்களை நான் காட்டுறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க. அப்படியே ராஜா சாலமோன் ராஜா பலியிட கிபியோனுக்கு போனார். கிபியோன் ஞானம் வரதுக்கு முன்னாடி எங்க இருக்கிறாரு? கிபியோன். ஞானம் வந்த பிறகு எங்க போறாரு? எருசலேம். எருசலேம்ல என்ன இருக்குது? உடன்படிக்கை. அங்கதான் தேவனுடைய சிங்காசனம், தேவனுடைய அடையாளம் இருக்குது. அங்க போய் என்ன பண்றாருன்னா, கிபியோன்ல அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை பாருங்க. இன்னும் ஒரு ஐஸ்வர்யம் வரல, இன்னும் ஒரு பெரிய பணக்காரர் ஆகல, இன்னும் ஞானம் எல்லாம் வரல. அதற்கு முன்னாடியே 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினானா. ஒரு காலை எவ்வளவு வருதுங்க இன்னைக்கு ரேட்டு? 7,50,000 ரூபா அப்படின்னு சொல்றாங்க ஒரு காலை. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு மாருதி பலனோ ரேட்டுக்கு வந்துருது. ஒரு மாடு ரேட் 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா போகுது. இப்போ அன்னைக்கு ஒரு வேலை 1 லட்ச ரூபா இருந்தா கூட அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 காளைகள் செலுத்தும் போது எவ்வளவு செலுத்துறாரு? 10 கோடி கிட்ட அவர் என்ன பண்றாரு? கர்த்தருக்காக செலுத்துறாரு. அப்ப இவ்வளவு கொடுக்கிறாருன்னா கர்த்தரை எந்த மாதிரி அவர் கனப்படுத்துறாருன்னு அர்த்தம். இது கொடுக்கறத பத்தி பேசல, இது கர்த்தரை கனப்படுத்துகிற விஷயத்தை பத்தி பேசுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ரொம்ப ஒருத்தர் கனப்படுத்துறீங்க, ரொம்ப ஒருத்தருக்கு மரியாதை வச்சிருக்கீங்க, ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறீங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு பிறந்த நாள், ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுப்போம்? இப்போ திடீர்னு உங்க ஆஃபீஸ்ல புதுசாக சேர்ந்துருக்கிறீங்க, இல்லை கொஞ்ச நாள் தான் பழக்கம், 6 மாதம், அவருக்கு பர்த்டே அப்படின்றாங்க, குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னா எவ்வளோ எடுத்துன்னு போவோம்? 200 ரூபா மொய், இல்லாட்டி ஒரு 500 ரூபா. போகும்போது அந்த 150 ரூபா பொம்மை பேக் பண்ணு அப்படின்ட்டு போயிடுவோம். இல்லை சொந்தக்காரன் வீடு பிரதிஷ்டை கிரக பிரவேசம் அப்படின்னா வாட்சி கடைக்கு போ, வாழ்க்கைக்கு என்ன பண்ணு வாங்கு. எல்லா கிரக பிரவேசத்துலையும் எதுதான் கொடுக்குறாங்க? இப்போ
வால் கிளாக்கு, கல்யாணத்துலேயும் இப்போ வால் கிளாக்கு. ஆமாம், மாப்பிள்ளத்துக்கு பேர் வால் கிளாக் கடை தான் வைக்கணும். இல்லாட்டி ஃபோட்டோ ஃப்ரேம். வால் கிளாக்கு இல்லாட்டி என்னது ஃபோட்டோ ஃப்ரேம். வாங்க போதும் போ, எத்துன்னு போ, இல்லாட்டி ஏதாவது சட்டி வாங்கின்னு போ, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆமாம். ஆனால் அதுவே நீங்கள் நெருங்கி பழகி உறவாடுகிற, அன்பாய் நேசிக்கிற, அதிகமாக கனப்படுத்துகிற ஒரு நபர், உங்களுக்கு ரொம்ப இருதயத்திற்கு ஏற்ற நபர்னா இப்போ எந்த கடைக்கு போவீங்க? ஜுவல்லரி ஷாப். இப்போ கையெல்லாம் கிடைக்கோ, டாய் ஷாப்போ இல்லை, இப்போ எங்கே போவோம்? இப்போ ஜுவல்லரி ஷாப். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு மதிக்கிறேன், அந்த அளவுக்கு நான் செலவு பண்ணுறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ ஒவ்வொரு பலியும் பல கோடினா, சாலமோன் கர்த்தரை மிகவும் அதிகமாய் கனப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். அதனாலதான் சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தால தருகிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ பலிகளை செலுத்தின பிறகு என்ன ஆகுது? 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். 5ஆம் வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறத என்னிடத்தில். ஆமாம், நிறைய பேசுறாரு. எங்கள் அப்பாவை சிங்காசனத்தில் உட்கார வச்சிங்க, என்னை ராஜாவாக மாற்றிருக்கிறீங்க. நான் சின்ன பிள்ளை, அந்த டைமில் ஒரு 16-17 வயசு தான் இருக்குமா சாலமோனுக்கு. நான் வந்து எதுவுமே தெரியாது, இந்த டைமில் என்னை ராஜாவாக மாற்றிட்டீங்களேன்னு சொல்லிட்டு 9ஆம் வசனம் பாருங்கள். 9ஆம் வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த ஜனங்கள், உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். ஞானத்தை கேட்டாரு, கர்த்தரை கனப்படுத்தினாரு, கர்த்தரை ஆராதித்தாரு, கர்த்தரும் ஞானத்தினால நிரப்புனாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 2 நிமிஷம் கரங்களை உயர்த்தி இதே ஜெபத்தை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, சாலமோனுக்கு அருளின ஞானத்தை எனக்கும் தருவீராக. நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க அடியனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாங்க. அதற்கு ஒரே ரகசியம், கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை கனப்படுத்தும் போது, கர்த்தருக்கு தொழுது கொள்ளும் பொழுது அவர் ஞானத்தால் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனை துதிக்க கனப்படுத்த சிறந்ததை கொடுத்து கனப்படுத்தும் போது அவர் ஞானத்தால் நிரப்புகிறார். எதற்கு ஞானம்? நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க. ஆமா, ஜனங்களை நியாயம் விசாரிக்க, ஜனங்களுக்கு ஏராளமா இருக்கிற ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க எனக்கு எதை தாங்க? ஞானத்தை தாங்க. அதே மாதிரி ஞானத்தை தரார். இன்னொரு இதே சாலமோன் வாழ்க்கையில் இன்னொரு விஷயத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்க. சாலமோன் இப்போ பயங்கர ஞானத்தை கற்றுக் கொடுத்துடுறாரு. ஜனங்கள் எல்லாம் அந்த ஞானத்தை தேடி ஓடி வராங்களாம். பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவரை பற்றி ஆவியானவர் எழுதும்போது எழுதுறாரு. 4ஆம் அதிகாரம், அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் 29 பாருங்களேன். 29. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தாராம். எதை கொடுத்தாராம்? மனோவிருத்தி. இங்கிலீஷ் அழகா இருக்கு பாருங்க. த லார்ஜ்னஸ் ஆஃப் ஹார்ட். ஒரு பெரிய மனசு. எத்தனை பேர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க போறீங்க? ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய மனசை தாங்க. ஆண்டவரே, கை வைத்து, ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய மனசை தாங்க. ஏன்னா ரொம்ப ஞானம் இருந்து மனசு பெருசா இல்லாட்டி ஞானத்தை வச்சே நம்ம செத்துருவோம். அந்த ஞானமே மற்றவங்களை சாகடிக்கும். ஞானமே நம்மளை பெருமைக்குள்ள போயிடும். அதற்காக ஆண்டவரே கேளுங்களேன், எனக்கு பெரிய மனசை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மன விருத்தி எனக்கு தாங்க. கிவ் மீ a largeness of heart. அல்லேலூயா. ஞானம் இருந்தா மாத்திரம் போகாது, மனசும் பெருசா இருக்கணும். இன்னைக்கு அது இல்லாதனால தான் நிறைய பேர் எப்படி ஆடுறாங்கன்னா, நான் சர்வ ஞானி, நான் என் பேரே அத்தனை பரிசுத்தர், எனக்கு இதெல்லாம் தெரியும். ஆதியாகமம் வெளிப்படுத்தல இருந்து ஆதியாகமம் எல்லாம் தெரியும். நீ என்ன பேசுறது, நான் என்ன கேட்கறது, ஆமா நீ பேசுறது எல்லாம் தப்பு, ஆமா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் என்ன ஆயிடும் நல்லா இருக்கும். அதனாலதான் சாலமோனுக்கு மனோவிருத்தியும் கொடுத்தாராம். ஏன்னா அப்பதான் யாரையும் நம்ம குற்றப்படுத்தும், உனக்கு தெரியலையா, உனக்கு இது கூட தெரியலையா, ஐயா அப்படின்னு சொல்ல மாட்டோம். எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு தள்ள மாட்டோம். ஆமா, நம்ம ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் பல 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 ஞானம் இல்லாதவர்களை நம்மோடு சேர்த்து அவர்களையும் ஞானிகளாக மாற்றுகிற ஒரு மனோவிருத்தியை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ அவருக்கு எதை தருகிறாரு? மனோவிருத்தி. அடுத்து 31 வசனம், இதுதான் நமக்கு முக்கியமான வசனம் பாருங்க. 31 வசனத்துல, அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி. யாரை காட்டிலுமா? ஏத்தான், ஏமான், கல்கோல், தர்தா. யார் இவங்க? பேர்லாம் வித்தியாசம். இங்கிலீஷ் ஈத்தன் இந்த ஈத்தன் இல்லை, இந்த பேர் தான் அவருக்கு வச்சுக்கிறாங்க, ஈத்தன். ஆமா, ஹீமன், நமக்கு தெரிஞ்ச ஹீமன், அந்த ஹீமன் இல்லை இவரு. ஆமா, இவரு ஹீமன், இவரு கால்கோல், அப்புறம் தர்தா. இவங்களாம் கேட்டா ஏதோ ரவுடி கும்பலில் இருக்கிற பேர் மாதிரி இருக்குல்ல.
அவன் ஈத்தன், ஹீமன், கால்கோல், தர்தா, காப்ரா இப்படிங்கலாம் பேர் வச்சுக்கிறாங்க. யார் இவங்க? இவங்களை விட இன்னும் இவர் பெரிய ஞானியா அப்படின்னா, நீங்க 1 நாளாகமத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. யார் இவங்களாம்? சேராவின் குமாரர் எல்லாம் பாருங்க. அதுல இன்னொரு பேர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. சேராவின் குமாரர் எல்லாம் சிம்ரி, ஏத்தன், ஏமான், கல்கோல், தாரா என்னும் 5 பேர். இவங்களாம் என்ன சாலமோன் காலேஜ் ப்ரொஃபஸரா, அதான் அவங்களை விட ஞானியா, இல்லை சாலமோனுடைய ஃப்ரெண்டா அப்படின்னு இல்லாம சேராவின் குமார். யார் இந்த சேரானா? சாலமோனுக்கு முன்பாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். இந்த சாலமோனுக்கு முன்பாக இந்த ஈத்தன், இந்த ஹீமன், இந்த கல்கோல், இந்த தார்தா இவங்க எல்லாருமே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே வாழ்ந்தவர்கள். ஒரு யூத ட்ரெடிஷன் இப்படியாக சொல்கிறது. இவங்க எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமையா இருக்கும் போது, மோசே வருவதற்கு முன்பாக சிறைப்பட்டு இருந்து போது வாழ்ந்த ஜனங்கள் மத்தியில மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளாகவும் ஞானிகளாகவும் எண்ணப்பட்டாங்களாம். யாரு? இந்த ஈத்தன், இந்த ஈமன், இந்த கால்கோல், இந்த தார்தா இவங்க எல்லாருமே பெரிய ஞானிகளாம். அப்ப ஞானம் அப்படின்னாலே இவங்கள தான் சொல்லுவாங்களாம். எங்கப்பா அந்த ஈத்தன் எங்கப்பா கூடுப்பா, ஜெபிப்பாங்களாம். ஈத்தனை போல எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, ஹீமனை போல எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிப்பாங்களாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சாலமோன் வந்தவுடன் அன்றைக்கு படிச்சீங்களே இவங்க தான் ஞானின்ட்டு, இன்றைக்கு அதை விட தேவனை ஆராதிக்கிற சாலமோனுக்கு நான் ஞானத்தை தருகிறேன்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்துல சொல்லுங்க, தேவனை ஆராதிப்பதே ஞானத்தை, சொல்லுங்க, தெய்வீக ஞானத்தை கொண்டு வரும். அது இவங்கெல்லாம் யாருடைய குமாரர்கள் பார்த்தீங்கன்னா, அது 31 வருஷத்துல இருக்கு. சேரா. இங்க 1 ராஜாக்கள் 4:31 மாகோலின் குமாரர் அப்படின்னு இருக்கு. மஹோல். மஹோல் அப்படின்னா சன்ஸ் ஆஃப் டான்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த மஹோல் யாருன்னு சொன்னா, கர்த்தரை ஆராதித்து துதிக்கிற ஒரு நல்ல தகப்பனா. அல்லேலூயா. இவர் தான் அந்த நாட்கள்ல ரொம்ப ஒரு ஆராதனை வீரராக இருந்தவர், மஹோல். அப்போ கர்த்தரை ஆராதித்து துதிக்கிற தகப்பனுக்கு பிறந்தவர்கள் இந்த 5 பேரும் ஞானிகளாக இருந்தார்களாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்களும் நானும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறவர்களாக இருந்தோம்னு சொன்னா நம்முடைய தலைமுறை ஞானிகளாக வளருவார்கள். துதிப்பதும் ஆராதிப்பதும் ஞானத்தை கட்டவிழ்க்கிறதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆராதிக்கிறவனா மாத்துங்கப்பா, என்னை துதிக்கிறவனா மாத்துங்க ஆண்டவரே. அது நிமித்தம் என் சந்ததிகள் ஞானிகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. சந்ததிகள் மனோ விருத்தி உள்ள சந்ததிகளாக இருக்கட்டும். அல்லேலூயா. அப்போ சாலமோன் ஆராதித்து ஞானத்தை பெற்றுக்கொண்டாரு. இந்த ஈத்தன், ஈமான், கல்கோல், தார்தா, இந்த மஹோல் அவருடைய ஆராதனை நிமித்தமா இவர்கள் ஞானத்தால் என்ன பண்ணாங்கன்னா நிரப்பப்பட்டாங்க. 3வது எல்லாருக்கும் தெரிந்தது, சாலமோனுடைய தகப்பன் யாரு? தாவீது. தாவீது உடனே நமக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வரும். என்ன வேற ஞாபகம் வரும்? தாவீது உடனே அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஞாபகம் வரும் நமக்கு. எல்லா சின்ன குழந்தைங்களும் சொல்றது, தாவீது கில்டு கோலியாத். ஆமா, ஒரு ஆராதிக்கிற ஒரு மனுஷன், ஆடு மேய்த்த ஒரு தாவீது. ஆமா, கிட்டத்தட்ட சங்கீதங்களில் 72 சங்கீதம், 70க்கும் அதிகமான சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷன். பெரிய காலேஜுக்கோ பெரிய யூனிவர்சிட்டிக்கோ படித்து பெரிய பட்டம் பெற்ற மனுஷன்லாம் கிடையாது. ஏன்னா அவர் குடும்பத்தில் கூட அவர் என்ன பண்ணலன்னா பெருசாக என்ன பண்ணல நினைக்க. தகப்பன் கூட சொல்கிறார், சின்னவன் தான் அவர் பேர் என்ன சொல்கிறாரு, வீட்டில் இருக்கிற மற்ற பிள்ளைகள் எல்லாத்தையும் எங்கே அனுப்பிச்சிட்டாரு? ஆர்மிக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஆமாம், 3 பிள்ளைகள், ஷம்மா, எலியாப், 3வது பேர் மறந்து விட்டேன், அபினதாப். 3 பேரையும் ஆர்மிக்கு. ஏன்னா அன்னைக்கு சவுல் ராஜாவாக இருந்தார். சவுல் எப்படின்னா ஹேண்ட்ஸமாக இருக்கிறவனெல்லாம் ஆர்மிக்கு எடுத்துருவார். ஹைட்டாக இருக்கிறியா, வெயிட்டாக இருக்கிறியா, வெயிட்டாக இருக்கிறியா, எங்கே வா ஆர்மிக்கு வா. ஏன்னா அவர் ஜனங்களை நம்பி இருந்தார். ஆனால் தாவீதுக்கு அப்படி இல்லை, கர்த்தரே ஆர்மியை ஏற்படுத்தினார். அவர் கர்த்தர் ஆதாரமாக பார்த்தார். அதான் சொல்றார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தர் மீது நம்பிக்கை வச்சிருந்தார். அப்போ மற்றவர்கள் எல்லாருமே சிறந்தவர்களாக இருந்தாங்க, தாவீதை மட்டும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வரார். சொல்றாரு, உங்க வீட்டில இருந்தா ஒரு ராஜா வர போறாரு. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல, எல்லா பிள்ளைகளும் வாங்கடா, இல்லை எங்கள் அக்கா பிள்ளை கூட வா, என் மச்சான் பிள்ளை வா, என் மாமா பிள்ளை வா, நீங்களாம் பெட்ரூமில் இரு, இதுங்களாம் செலக்ட் ஆகிடு, நீங்களா செலக்ட் ஆகிடு. ஆமாம், நம்ம வீட்டில் குடும்பத்திலேருந்து ஒரு ராஜானா எப்படியாவது வந்துடணும் அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வர வச்சிருப்போம். இல்லாட்டியாவது என் பிள்ளைகள் ராஜா அதை பாரு, அதுக்காவது கூப்பிட்டு வந்திருப்போம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிடல. கடைசியாக சாமுவேல் கேட்குறாரு, ஈசா உனக்கு இவ்வளோதான் பிள்ளைகளா, வேற ஏதாவது பிள்ளைகள் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் இருக்கிறான், அவன் சின்னவன், அவன் வந்து வனாந்திரத்தை எங்கேயோ அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அதுதான் அவன் லாய்க்கு அப்படின்றாரு.
குடும்பத்தாலே மறக்கப்பட்டவன் தான் இந்த தாவீது. ஆனா இன்னொரு பக்கம் தாவீது யாரா இருந்தான்னு சொன்னா, தேவனை ஆராதிக்கிறவராக இருந்தான். யார் என்னை மறக்கலாம், யார் என்னை கைவிடலாம், எல்லாரும் என்னை சின்னவன் பார்க்கலாம், ஆனா நான் சர்வ வல்லமையுள்ள தேவனை பார்க்கிறேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஓ, கர்த்தரின் பலனோய் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு குறைவும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்பொழுதும் அவருடைய வாயிலிருந்து ஆராதனையும் துதியும் அவரை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை தான் தாவீதுக்கு இருந்தது. சுத்தி ஆடுகள் தான் இருந்துச்சு, சுத்தி வனாந்தரம் தான், கேட்க யாரும் இல்லை, ஆராதனையை பாராட்ட யாரும் இல்லை. ஆனாலும் அவர் பாட்டு என்ன பாட்டுனா, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. அங்கிருந்து சைடில் மே அப்படின்னு ஒரு ஆடு, இன்னொரு ஆடு வயசான ஒரு ஆடு வேற. அப்படிலாம் பார்க்கல. யாரதான் பார்த்தாருன்னா, திரும்பி கிருபை மேலானதே. எஸ், கிருபை பாட மாட்டீங்க போலே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. அப்ப ஆராதிக்க ஆராதிக்க அபிஷேகத்துல நிறைய நிறைய இப்போ சாமுவேல் சொல்றாரு, அந்த தாவீது வராம நான் கை நினைக்க போறது இல்லை, தாவீது வராம நான் வீட்டுல பந்தி சாப்பிட போறது இல்லை. எஸ், ஆராதிக்கிறவர்களுக்காக தீர்க்கதரிசிகள் காத்திருப்பாங்க, அபிஷேகம் பெற்றவர்களுக்காக தேசத்தின் ராஜாக்கள் கனம் பண்ணுவாங்க. சத்துருவுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி ஆராதிக்கிறவன் தலையை எண்ணெயினால கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிற நாட்கள் வரும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆராதிக்கிறவனை கர்த்தர் மறக்கவே மாட்டார். குடும்பங்கள் மறந்து போகலாம், ஆனால் ஆராதிக்கிறவனுக்காக தீர்க்கதரிசிகள் வெயிட் பண்ணுவாங்க, மூத்த ஊழியர்கள் வெயிட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை வச்சுதான் கர்த்தர் தேவாலயத்தின் வரைபடத்தை எழுத வைக்கிறார். அந்த பெரிய அன்றைக்கு உலகத்திலே 7 அதிசயங்கள் ஒன்றாவது சாலமோன் கட்டின தேவாலயம். அந்த ஆலயத்திற்கு ஸ்ட்ரக்சரல் டிசைனிங், ஆர்கிடெக்ட் டிசைனிங், லே அவுட்டு, எலிவேஷன் பிளானு, 2D பிளானு, 3D பிளானு எல்லாம் யாரு போட்டான்னு சொன்னா, ஆடு மேய்த்த தாவீதை கொண்டு கர்த்தர் போட செய்தார். எப்படி சாத்தியம்? ஏன்னா கர்த்தர் ஆராதிக்கிறவனால கர்த்தர் தெய்வீக ஞானத்தால நிரப்புவார். அதனாலதான் சங்கீதம் 78:72 வேதம் சொல்லுகிறது, அவன் அவர்களின் தன் இருதயத்தின் உண்மையின்படியும் மேய்த்து தன் கைகளின் திறமைகளாலே அவர்களை நடத்தினான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? கையை உயர்த்தி கேளுங்களேன். இருதயத்தின் உண்மையின்படி, அன்றைய கைகளின் திறமையின்படி. எப்படி அந்த சாத்தியம்னா, தெய்வீக ஞானத்தால் சாத்தியமாகும். அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார்னா என் கைகளை திறமைகளால மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சாலமோன் ஆராதிச்சாரு, ஞானத்தை கொடுத்தாரு. ஈதன், ஹீமன், கால்கோல், தர்தா அவங்க ஆராதிக்கிற ஒரு குடும்பத்தில் இருந்தாங்க, ஞானத்தால் நிரப்பப்பட்டாங்க. தாவீது ஆராதித்தாரு, ஞானம் அவருக்கு வந்தது. புதிய ஏற்பாட்டில் பவுல் இந்த ஞானத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 ஆசனத்திலிருந்து நம்ம ஒரு வார்த்தையாக வாசிக்க போகிறோம். எபேசியர் 5:15 பாருங்க. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல். பாருங்க எவ்வளோ பால் ஞானமா பேசுறாரு பாருங்க. மென்டல் மாதிரி பண்ணாதன்னு சொன்னா கோவம் வரும், டென்ஷன் ஆகல. யாரை பார்த்து நீ என்ன பண்ண நீனு? அப்ப அழகா சொல்றாருல, திட்டுற மாதிரி ஆயிடும் சொல்றதுக்காக சொல்றாளே, ஞானமற்றவர்கள் போல என்ன பண்ணாத. ஆமா, இதான் யோபு கூட சொல்றாருல மனைவி பார்த்து, பைத்தியக்காரி போல. இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் நம்மலாம். அல்லேலூயா. சொல்றாரு, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து சொல்றாரு. அப்போ ஞானமற்றவர்களாக இருக்காதீங்கப்பா. எப்படி நடங்க? ஞானமா நடந்து கொள்ளுங்க. எப்படி ஞானமா நடப்பது? 16ஆம் வசனம் பாருங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால். பாருங்க, நாட்கள் பொல்லாதவைகள். டேஸ் ஆர் ஈவில், டேஸ் ஆர் ஃபுல், டேஸ் ஆர் பிஸி. டைம் ஃபாஸ்டா போகுது. இப்பதான் காலையில் எழுந்திரிச்சோம், அது சண்டே மட்டும் என்னன்னு தெரியல, ரொம்ப ஃபாஸ்டா போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மதியானம் சிக்கன் குழம்பு சாப்பிட்டு தூங்கி எஞ்சா முடிஞ்சிச்சு, என்ன ஆயிடுது? திரும்பி திங்கக்கிழமை வேலைக்கு போகணும், திரும்ப திங்கக்கிழமை நம்ம டெய்லி ரொட்டீன் போகுது, ரொம்ப ஃபாஸ்டா போகுது. இப்பதான் நியூ இயர் சர்வீஸ் அட்டன் பண்ண மாதிரி இருந்தது, இது முடிய போகுது. 9 மாசம், இன்னும் 2-3 மாசம் தான் இருக்குது, இன்னும் பாட்டு ரிலீஸ் பண்ணல. இன்னும் டேஸ் ஆர் ஃபுல், டேஸ் ஆர் பிஸி. நாட்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா பொல்லாதவைகளானதால் அவர் சொல்றாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்புறம் சொல்றாரு, ஒரு மனுஷன் காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துகிறானோ அவன் ஞானியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாமா? அல்லேலூயா. நேரத்தை வீணாக கழிக்கிறவனா இருந்தா அவன் வாழ்க்கையை வீணாக கழிக்கிறானா?
அப்ப ஞானமா நடந்துக்கிறதுனா என்னன்னு சொன்னா, யார் ஒருத்தங்க நேரத்தை பிரயோஜனப்படுத்துகிறாங்களோ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் நீங்க ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே, என் நேரத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் ஆண்டவரே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க எனக்கு சொல்லிக் கொடுங்க. கரங்களை உயர்த்தி கேட்போமா? எனக்கு டைமை யூஸ் பண்ண சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. சரியான நேரத்தை ஆண்டவரே, சரியானவைகளை சரியான நேரத்தில் செய்ய எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, என் காலங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. காலங்கள் சமீபமாக இருக்கிறது, கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த கொஞ்ச காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். இன்னைக்கு மோசே ஜெபிக்கிறது போலதான் சங்கீதம் 90 ஜெபிக்கிறார்ல, ஆண்டவரே எனக்கு நாட்களை என்ன ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்ன எனக்கு அறிவே தாங்கப்பா. டீச் மீ நம்பர் யுவர் டேஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாட்களாக இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்துல பாஸ் ஞானத்தின் அடையாளம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது. எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது? எப்படி நான் டைம் யூஸ் பண்றது? அடுத்து சொல்றாரு 17ஆம் வசனத்தில் அப்படியே தொடர்றாரு. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று. அப்போ ஞானமா இருக்கணுமா? எப்படி ஞானமா இருக்கணுமா? காலத்தை எப்படி பண்ணணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்? எதனால? கர்த்தருடைய சித்தத்தை இன்னதென்று உணர்ந்து, கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து அதன்படி நடப்பதுதான் ஞானத்தின் அடையாளமா. நம்முடைய திருமண வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். எப்படி பிரதர் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது? திரும்பி அடுத்து சொல்றாரு. எப்படின்னா 18ஆம் வசனம் பாருங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வேறிக்கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அல்லேலூயா. எதுல வெறி கொள்ளக்கூடாதான்? குடிக்கலாமான்னு பைபிள்ல போட்டுருக்காரு பிரதர். சிகரெட் அடிக்கலாமான்னு போட்டுருக்கா, நீங்க சொல்லுங்க, சொன்னா அவர் விட்டுருவாராம். நீ பைபிளே படிக்க மாட்டேன்னா பெட்டிலே போட்டுக்கிறார் ஆண்டவர். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு, குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. எதில் போட்டுக்கிறாரு? பைபிளில் போடுறத விட எதில் போட்டுக்கிறாரு? பாட்டில்லையும். இல்லை பைபிளில் போட்டால் காட்டினா தான் நிப்பாட்டணும். இது இங்கே போட்டிருக்கு பாருங்க. நீ குடிச்சு நீ மதுமான வேறி கொள்ளாமல் எதனால நிறையப்படு? ஆவியினால நிறைந்து. பாருங்க, பவுல் ஆரம்பிக்கிறார், ஞானமா நடன்றாரு. எப்படி பிரதர் ஞானமா நடக்குது? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுது? அதுக்கு தான் தேவ சித்தத்தை என்ன பண்ணு? அறிந்து கொள், தெரிந்து அதை நட. எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது? சொல்றார், ஆவியினாலே நிறைந்து. எப்படி பிரதர்? நான் பவுல் இவ்வளோ இழுவா இழுக்கிறீங்க? அடுத்தது அப்பதான் சொல்றார், எப்படி ஆவியால் நிரப்பப்படுவதான் 19ஆம் வசனம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை சோத்தரித்து. எத்தனை பேர் சொல்றீங்க சோத்திரம் ஆண்டவரே? சொல்றாரு, துதித்து பாடி சோத்திரம் பண்ணும்போது இதெல்லாம் ஆராதனை குறித்ததான வார்த்தைகள். இதுக்கப்புறம் தான் அடுத்தது கணவன் மனைவி, அதுக்கப்புறம் வேலைக்காரங்க எஜமான குறித்தெல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் சரியா இருந்தா இதெல்லாம் சரியாடுன்னு சொல்றாரு. அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? நம்ம திரும்ப ஆரம்பத்துல இருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா 16ஆம் வசனத்துல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஞானம் என்ன பண்ணுங்க? நடங்கன்றாரு. ஞானம் நடக்க என்ன பண்ணணும்? காலத்தை எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது? தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது. எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது? ஆவியில நிறையப்படணும். எப்படி பிரதர் ஆவியில நிறையப்படுவது? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் கர்த்தரை ஆராதித்து துதிப்பதினால கர்த்தர் நம்மளை ஞானவானாய் மாற்றுகிறார். கர்த்தரை நல்லா துதிக்க ஆராதிக்க ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு வேலை நேரத்திலையும் ஒவ்வொரு மணி நேரத்திலையும் கர்த்தரை ஆராதிக்கும் போது அவரை பார்த்து நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், உங்களை போல நல்லவர் இல்லை. ஆராதிக்க ஆவியால நிரப்பப்பட தேவ சித்தத்தை அறிந்து கொள்கிறோம். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும் பொழுது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை ஞானவானாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சொல்றார் சங்கீதங்களினாலும். ஆமா, மாடர்ன் சாங்ஸ், நல்ல பாடல்கள் இன்னைக்கு இருக்கு. பாட்டுக்கு என்ன இல்லை இன்னைக்கு? பஞ்சமே இல்லை. பாடுங்க, நல்ல பாடல் பாடுங்க. அடுத்தது கீர்த்தனைகளினாலும், ஹிம்ஸ், எஸ்டாப்ளிஷ்ட் ஹிம்ஸ் பண்ணும். விந்தை கிறிஸ்து இயேசு நாதா, பழைய பாடல்கள், ஹிம்ஸ், பிளஸட் அஷூரன்ஸ், அமேசிங் கிரேஸ், பழைய கீர்த்தனை பாடல்கள், சோத்திரம் இயேசு நாதா, நமக்கு தெரிந்த கீர்த்தனை பாடல்கள் ஒன்று. நிறைய கீர்த்தனை எவ்வளோ பாடலாம் அது சாறு குறையவே குறையாது. பாடியிருக்கீங்களா அந்த பாடல்லாம்? எவ்வளோ தடவை நீங்கள் பாடினாலும் இன்னைக்கு வந்திருக்கிற மாடர்ன் சாங்ஸை விட பழைய கீர்த்தனை பாடல்கள் எல்லாம் அவ்வளோ அற்புதமான அர்த்தமுள்ள பாடல்கள். அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஞான பாட்டுகளினாலும், ஸ்பிரிட் சாங்ஸ், அந்நிய பாஷையில பாடுகிற பாடல்கள், சிங் இன் தி ஸ்பிரிட், அந்நிய பாஷையில பேசி கத்தரை துதிக்கலாம். ஆமாம், சில டைம் அப்படியே அந்த ஸ்கேல்லையே ஷாக்கா தாரா லாஷியா அப்படியே கத்தரை ஆராதிக்க ஒரு வல்லமே நம்ம உணர்கிறவர்களாக இருப்போம். அடுத்தது சொல்றாரு, ஒருவருக்கொருவர்
புத்தி சொல்லிக்கொண்டு. ஆண்டவருக்கு தெரியும், சில பேர் பாடுற மாதிரி பாடுவீங்க, ஆனா பேசிட்டு தான் இருப்பீங்க. பாடல பரவாயில்ல, அதனால என்ன பண்ண, நீனு புத்தி சொல்லு. சில பேர் பாடுவாங்க, பாடுறது எப்படி தான் இருக்கும், பேசுற மாதிரி இருக்கும். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன பிரதர் பாடுன, பாடல, நீ பேசிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றார், பரவாயில்ல, நீ டென்ஷன் ஆகாத, சொல்லிக்கோ, நீயே சொல்லிக்கோ, புத்தி என்ன பண்ணிக்கோ, சொல்லிக்கோ அப்படின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. கணவர் ஒரே கத்து, என்னடி குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, பாக்குறியா இல்லையா? மனுஷனா, அது குழந்தை தூங்கிட்டு ரொம்ப நேரம், அப்புறம் என்ன சவுண்டு, நான் தாங்க கிச்சன்ல பாடிட்டு இருந்தேன். சில பேருக்கு நல்லா பாடுகிற தாளத்தை கொடுத்துருக்கிறாரு. சில பேர் பாட்டை கேட்டா உள்ள வருவாங்க, சில பேர் பாட்டை கேட்பாங்க ஆனா உள்ள வர மாட்டாங்க. சில பேர்லாம் ஜெயிப்பாங்க, ஆண்டவரே என்ன ஒரு இசைக்கருவியா மாத்துங்க. ஆண்டு சொல்ல, ஒன்னெல்லாம் இசைக்குருவியா கூட மாற்ற முடியாது. ஆனா ஆண்டவர் கருணையின் தேவன், அவர் கிருபையின் தேவனாக இருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? பாட முடியல, நீ பேசிடுன்றார் அவர். என்ன பண்ற, பேசு, புத்தி சொல்லிக்கோ, பரவாயில்ல, சொல்லு. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது சொல்லு. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை சொல்லிக்கோ, நீ பிரச்சனை இல்லை, தெரியலையா, பரவாயில்லன்றாரு. அவரை போல கிருபையின் தேவன் யாரும் கிடையாது. அதுலயும் இந்த பாடல்லையே இந்த நேஷனல் ஆந்தம் இருக்குல்ல, நேஷனல் ஆந்தம் தெரியும், அது பாடும்போது தான் காமெடி நடக்கும் பாருங்க. இருக்குதுல த பெஸ்ட் நேஷனல் ஆந்தமே நம்ம இந்தியன் நேஷனல் ஆந்தம் தான், தேசிய கீதம் நம்முடைய தான். பயங்கர எமோஷனலானது, அப்படி சில டைம் அழுகே வந்துடும் அந்த பாடல் பாடும்போது. அந்த பாட்டை கூட ஒருத்தர் ரேப் பண்ணிட்டு இருப்பான் பக்கத்துல, ஜன்ன கண்ண மண்ண கத்தி, கீழே விழுந்த என்ன கதி, டாக்டருக்கு வாந்தி பேசிட்டு, என்னடா பண்ற, இல்ல தெரியல எனக்கு அந்த பாட்டு. சில பேருக்கு அந்த முடியும் போது ஜெயஹேன்னு கத்துவாங்க, அப்பதான் சவுண்டா இருக்கும். சில டைம் ஆராதனையில கூட அந்த கோரஸ்ல பார்த்தா அல்லேலூயா சவுண்டா இருக்கும், ஷான்ஸா பார்த்தா எல்லாமே இடம் பார்த்தா யாருக்கும் தெரியாது பாட்டு. அந்த மாதிரி இந்த ஜெய ஜெயெல்லாம் பயங்கர சவுண்டா இருக்கும். அப்பதான் நடக்கும், ஸ்கூல் நடக்கும் பாருங்க காமெடி. மூணு பேர் இப்படிதான் ரஷ்யன் டெரரிஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களாம். எங்க நாட்டை நீ உழவு பார்க்க வந்துக்கிற, உங்களை விட மாட்டோம் அப்படின்ட்டு. உடனே 3 பேர் சொன்னாங்க, இல்லைங்க நாங்கள் டூரிஸ்ட்டுங்க, வேற ஒரு நாட்டிலேருந்து வந்துக்கிறோம். அப்படியா, நீ டூரிஸ்ட், நான் எப்படி நம்புறது, உன் நேஷனல் ஆந்தம் நீ பாடு அப்படின்னாங்களாம். உடனே சொன்னாங்க, அமெரிக்கன் நேஷனல் ஆந்தம் பாடுறேன்னா பயங்கரமா பாடினானா, ஓகே நீ போனானா. இன்னொருத்தன், நான் சைனீஸ் நேஷனல் ஆந்தம் பாடுறேன்னா, ஓகே போனானா. மூணாவது தான் நான் இந்தியன். ஆரம்பிச்சானா, ஜன்னகன்ன மன்னகதி, ஐயோ மறந்துச்சு, இந்த நேரத்தில் மறந்துச்சு, என்ன பண்றது தெரியல. கடைசியில் ஜெய் ஹே ஜெயன்னு பாடி முடிச்சிட்டானா. அப்போ சொன்னா, தப்பா பாடினேன், நான் ஒத்துக்கிறேன், நீ இந்தியன் போன்ட்டாரான். அப்போ தேவனுக்கு தெரியும் நாம் எப்படி பாடுவோம் அப்படின்ட்டு சொல்றாரு, பாடல பரவாயில்ல, சங்கீதங்கள் பரவாயில்ல, கீர்த்தனைகள் பரவாயில்ல, புத்தி சொல்லிக்கோ அப்படின்றாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தெரியலாட்டி கூட பேசிட்டு. அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, சொல்ல கூட தெரியலையா, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி, இருதயத்திலாவது நீ பாடின்றாரு, பாடிக்கோ. அல்லேலூயா. அடுத்தது 20வது வசனம் பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும், எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும். ஆமா, எப்போவெல்லாம் முடியுமோ அப்பவெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், நம்ம மாறணும். எல்லாவற்றிற்காகவும், ஆமா எல்லாவற்றிற்காகவும். சில பேர்ல ஆக்சிடென்ட் நடந்தா, வியாதி வந்தா, ஆண்டவரே நீர் கொடுத்த வியாதிக்காக சோத்திரம் ஆண்டவரே, யானா வியாதி குத்தேன், நானே வியாதியை சுகப்படுத்தலான்னு வந்தா நீ பார்த்தா என்ன வியாதிக்காரனை மாத்திட்டே அப்படின்வாங்க. இல்ல, இந்த வியாதியை நன்றி செலுத்துகிறேன் என்பதை விட, இந்த நிலையிலையும் இந்த வழியின் மத்தியிலையும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ல, இந்த தீமை நன்மையை மாற்றுவீங்கன்னு ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையில தேவன் ஒரு விடுதலையை தருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒருவேளை அது ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், ஆக்சிடென்ட் யாரால வந்திருக்கலாம், கேர்லெஸ்னஸ் வந்திருக்கலாம். இதையும் கர்த்தர் நீங்க மாற்ற வல்லவர். இதுலயும் நீங்க இருக்கிறீங்க, இந்த தீமையை நன்மையை மாற்ற வல்லவராக இருக்கிறீங்க. என்ன தீமையிலிருந்து காப்பாற்றினதுக்காக நன்றி, இந்த தீமையும் நன்மையை மாற்ற போறதுக்காக நன்றி. அவரை சோத்திரம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை வச்சு சொல்லுங்களேன், சோத்திரம் ஆண்டவரே. நம்ம சொல்றோம்ல, பக்கத்துல பார்த்து பிரைஸ் லார்ட்ன்றோம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப, அதுக்காக நான் என்ன பண்றேன், கர்த்தரை, அதே மாதிரி கர்த்தரை போய் சொல்லணும், சோத்திரம் ஆண்டவரே. எப்பெல்லாம் வேலை நேரத்தில், குடும்ப வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையில் சில டைம் டிசிஷன்ஸ் எடுக்கவே முடியாது, கன்ஃபியூஷன் ஆகிடும், க்ளூலெஸ் ஆகிடுவோம். அப்போ மனதளவில் சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் என் ஞானமாக இருக்கிறீங்க, உங்களை நான் உயர்த்துக்கிறேன், உங்கள் ஞானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அநேக வேலையின் மத்தியில், அநேக திட்டங்கள் மத்தியில் அவருடைய ஞானத்தை உயர்த்தும் போது அவருடைய ஞானம் நமக்கான வழிவாசல்களை ஏற்படுத்தும். பிரச்சனைகள் நேரத்தில் எமோஷன்ஸ் அதிகமாகிடும். ஆமாம், அப்போ எமோஷன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா, உணர்வுகள் அதிகமாகிடுச்சுன்னா ஞானம் என்ன பண்ணாதுன்னா வெளிப்படாது. அப்போ ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, அதான் வேதம் சொல்ல, எதினாலே நிரப்பப்படுகிறீர்களோ அதனால என்ன பண்ணுறீங்க, நடத்தப்படுறீங்க. அப்போது ஒரு சாராயத்தால் நிரப்பப்பட்டால் சாராயத்தால் என்ன பண்ணுறோம்,
நடத்தப்படுகிறோம். அப்போ ஆவியானவரால் நிரப்பப்பட்டா அவராலே நடத்தப்படுகிறோம். அல்லேலூயா. சில டைம் ஊழியத்தில் கூட சில பிரச்சனைகளை பார்க்கும்போது எமோஷன்ஸ் ஃப்ளார் ஆகிடும், எமோஷன்ஸ் வெளியில் வரும். சில பேர் பிரச்சனை கேட்கும் போது என் கணவன் என்னை போட்டு அடிக்கிறார் பிரதர் சொல்லும் போது நமக்கு போய் அடிக்கலாமான்னு தோணும். அந்த மாதிரி அடிக்கிற பாஸ்டர் கிடையாது. அப்போ ஆண்டவரே உங்கள் ஞானம் வெளிப்படுறதுன்னு உயர்த்தும் போது தேவ ஞானம் வெளிப்படுகிறது. 17 வயசு பொண்ணு வந்து சொல்லுது, நான் லவ் பண்ணுறேன் ஒருத்தனை. இன்னும் நமக்கு அப்படியே காண்டாவுது. ப்ரேயர் பண்ணிட்டு தான் பிரதர் லவ் பண்ண போனேன். ஒன்றே இல்லை, நீ ப்ரேயர் பண்ணிட்டு மாடியிலேருந்து குதிக்க வேண்டியதானே, இல்லை ப்ரேயர் பண்ணிட்டு போய் அடுப்பில் போய் உட்கார வேண்டியதானே, அப்படிலாம் சொல்ல தோணுது. ஆனால் ஆண்டவரே உங்கள் ஞானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே அப்படின்னும் போது ஆண்டோடைய ஞானம் வெளிப்படுது. அல்லேலூயா. சில பேர் பிரச்சனைகளை சொல்லும். அன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். பல பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலும் ஜோம் பண்ணி பாடிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஆஸ் அ பாஸ்டராக என்ன பண்ணுறோமோ நம்ம பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், இனி நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம், இனி நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த சூழ்நிலை மாறும், அந்த தரித்திரம் மாறும், அந்த வியாதி மாறும். அவர் வெளிப்பட்டார்னா அவர் சகலவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியாத போது கர்த்தரை ஆராதிக்க எல்லாம் அறிந்தவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியல, என் சூழ்நிலையை பற்றி எனக்கு தெரியல, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்னு தெரியும், நீங்க சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க, நீங்க மாறாதவராக இருக்கிறீங்க, நீங்க நன்மை செய்கிறவராக நீங்க இருக்கிறீங்க, நீங்க நல்லவர்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், நீங்க என் தகப்பனாக இருக்கிறீங்க, நீங்க மேய்ப்பனாக இருக்கிறீங்க, நீங்க இரட்சகராக இருக்கிறீங்க, நீங்க என் துணையாளராக இருக்கிறீங்க. எல்லாரும் கைவிட்ட போது என்னை கைவிடாத தேவனாக நீங்க இருக்கிறீங்க. அதனால உங்களை ஆராதிக்கிற, உங்களை மகிமைப்படுத்துற சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். அல்லேலூயா. இந்த விஷயத்தை எப்படி மாற்றுறது, இந்த விஷயத்தில் எப்படி நான் செயல்படுகிறது, எப்படி இந்த பிள்ளைகளை வளர்ப்பது, எப்படி இந்த பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு எதுவும் தெரியாத போது ஒன்றே ஒன்று தான், கர்த்தரை ஆராதிக்க அவர் ஞானத்தால் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு தடவை தாவீதுடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறாரு, பிள்ளை மறிச்சு போயிடுது. உடனே கேள்விப்பட்ட உடனே போகிறாரு, குளிக்கிறாரு, நல்லா சாப்பிட்றாரு, சாப்பிட்டு தேவாலயத்தை போய் கர்த்தரை ஆராதிக்கிறாரு. எல்லாரும் குழம்பிடுறாங்க, எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா குழந்தை உடம்பு சரியில்லாத போது ரொம்ப துக்கிச்சாரு, ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சுட்டாரு, அழுதுட்டு இருந்தாரு, எப்படி இந்த செத்து போன செய்தியை எப்படி அவருக்கு சொல்லுவோம், நம்ம பயந்துட்டு இருந்தோமே. இவர் பார்த்தாருன்னா செத்து போன பிறகு அவர் பாட்டுக்கு சாப்பிட்றாரு, சர்ச்சுக்கு போறாரு, அவர் பாட்டுக்கு ஆராதிக்கிறாரு. தாவீது கிட்ட போய் கேட்குறாங்க, வேலைக்காரங்க போய் கேட்குறாங்க, என்ன தாவீது நீங்க உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு. அவர் சொல்றாரு, கர்த்தர் காப்பாற்றுவார்னு நினைச்சேன், ஆனா கர்த்தர் காப்பாத்தல, பரவாயில்ல, இப்போ அந்த பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கு, அந்த பிள்ளை திரும்பி வராது, நான் வேணா கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் அந்த பிள்ளைய பார்ப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இறந்து போன குழந்தைகள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது நிச்சயம். விசுவாசிக்கிறீங்களா அதை? ஆமா. அவர் சொல்ல, அந்த பிள்ளை எங்க போச்சு தெரியலப்பா, அது ஆத்மா சாந்தி அடையிட்டு நான் ஜெபம் பண்றப்ப அப்படிலாம் ஜெபம் பண்ணல. அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, அந்த பிள்ளையை ஒரு நாள் நான் பார்ப்பேன். அப்போ ஒரு நம்பிக்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னால், குழந்தைகள் மிஸ்கேரேஜ் ஆகும் போது, குழந்தைகள் இறந்துருச்சுன்னா, இல்லை கொஞ்சம் வளரும் போது அவங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்க தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க, ஒரு நாள் அவங்களை சந்திக்க போகிறோம், 100% கேரண்டி. ஆனால் நீங்கள் யோபு வாழ்க்கையில் அவர் இழக்கிறார், எல்லாத்தையும் இழக்கிறார். இழந்தவங்களெல்லாம் கர்த்தர் ரெட்டிப்பாக தரார். 3000 ஆடுகள் இருந்தது, 6000 மாறுது, 1000 இருந்தது, 2000 மாறுது. ஆனால் மனைவி மொத்தம் ஒன்று தான். மனைவியை மொத்தம் என்ன பண்ணல ஆண்டவர், சாகடிக்கல. திரும்பியும் ஒரு ஆராய்ச்சி இப்படியே சொல்கிறார், திரும்பி இளம் வயது மனைவி போல கர்த்தர் கொடுத்தாராம். சத்தமாக ஆமீனே வரமாட்டேங்குது. எங்களுக்கு குத்தா நல்லா தான் இருக்குது, எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம், அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பூரண அழகுள்ளவர்களாக இருக்கிறாங்க. மனைவிகளுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போது பிள்ளைகள் 7 குமாரர் 3 குமார்த்திகள் இருக்குது, அவங்க இறந்து போகிறாங்க. திரும்ப ஆண்டவர் தரும்போது அதே 7 குமாரரும் 3 குமார்த்தி தான், 10 பிள்ளைகளை தான் கர்த்தர் தராரு. ஏன்னு சொன்னால், முன்னாடி இறந்த 10 பேர் இப்போ பரலோகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நாள் யோபு பார்க்க போகிறாரு. இப்போ 10 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பிள்ளைகள் ஆயிடுச்சு? இப்போ 20 பிள்ளைகள். ஏன்னா ஆடு மாடு மாதிரி செத்து போனாங்களா, எங்கே போனாங்கன்னு தெரியாதல்ல. அவள் மரித்தார்கள்னா தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் தாவீதுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, என் பிள்ளை இழந்த பிறகு நான் ஆராதிக்கிறேன்னு சொன்னால், அந்த இழந்த பிள்ளையை நான் ஒரு நாள் பார்க்க போகிறேன், அதை விட இன்னொரு மேலான பிள்ளையை கர்த்தர் தரப்போகிறார். அதனால ஆராதிக்க தான் கர்த்தர் ஒரு ஞானவானான சாலமோனை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆராதிக்க இழந்து போனவங்களையும் நம்மளால திருப்பி கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆராதிக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நன்மையாய் மாற்றி தருகிற தேவனாக இருக்கிறார்.
அப்போ இன்னைக்கு தேவனை ஆராதிப்பதில் பின்தங்கிட வேண்டாம். என்ன பிரதர் துதிக்கிறது, என்ன பிரதர் பாடுறது, என்ன பிரதர் சத்தமாக பாடுறீங்க, கத்தி கத்தி பாடுறீங்க, அவன் என்ன மியூசிக் பான்னு வாசிக்கிறான். சில பேருக்கு அதெல்லாம் அப்படி இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஆமாம், இது வந்து கர்த்தரை சத்தமாக ஆராதிக்கிற ஒரு சபை. அல்லேலூயா. கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிற ஒரு சபையாக நம்முடைய சபை இருக்கணும். சில பேருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. சில பேர் அது என்ன சபை பாட்டு பாடினா ஆண்டவர் மகிமைப்படுவாரா? இல்லை, இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வர்ஷிப் இஸ் மோர் தென் அ சாங், வர்ஷிப் இஸ் அ லைஃப் ஸ்டைல் அப்படின்றாங்க. எது செய்தாலும் ஆண்டவர் புகழ்ச்சியாக தாங்க செய்யணும், எது செய்தாலும் உங்கள் வாழ்க்கை ஆராதனை மாறணுங்க, உங்கள் வேலையில் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கணுங்க, அதுவும் நல்லது, அது வேணான்னு சொல்லலை. வாழ்க்கை முறை தான் ஆராதனை, அதுவும் தவறு இல்லை. ஆனால் அதுக்குன்னு பாட்டு பாடுறது, கர்த்தரை ஆராதிக்கிறது, இசை வாசித்து தேவனை ஆராதிக்கிறது, கையை உயர்த்தி கையை தட்டி குதித்து நடனமாடி ஆராதிப்பது தவறுன்னு சொல்லிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா. நாங்களாம் அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டோம், நாங்கள் பண்ணுறது இல்லைன்றீங்களா? வர்ஷிப் இஸ் மோர் தென் அ லைஃப் ஸ்டைல். ஆராதனை என்பது வாழ்க்கை முறையை விட மேலானது. நீங்கள் யோவானாது லூக்காளன சுவிசேஷத்தில் அந்த 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 7ஆம் அதிகாரம் 36 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாவியான ஸ்திரீ வருவா, வந்து இயேசுவின் காலில் உட்காந்து பரிமள தைலத்தை ஊற்றி கர்த்தரை ஆராதிக்கிறவளா இருப்பான். எல்லாரும் சொல்லுவாங்க பாவியான ஸ்ரீன்னுவாங்க. ஆனால் ஏசு அவளை பார்த்து சொல்லு, முதல்ல போய் வாழ்க்கையை சரி பண்ணு, வாழ்க்கையை முதல்ல ஆராதனையை மாற்றி அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லலை. அந்த ஆராதனையும் தேவன் கனப்படுத்துகிறார், அந்த ஆராதனையில் தேவன் பிரியமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ தேவனை துதிக்கிறதுல, தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை ஆராதனை முறையா இருக்கணும் தான். அதை விட தேவனை ஆராதிக்க துதிக்கிறதுல ஒருபோதும் குறைவே இருக்கக்கூடாது. நிறைய குடும்பத்தில் பிரச்சனை என்ன சொல்லுவாங்கன்னா, மனைவி சொல்லுவாங்க, அவரை நேசிக்கிறதே இல்லை, அவர் என்ன நேசிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, கல்யாணம் புதுசுலலாம் ரொம்ப நேசிச்சார், இப்போலாம் நீ கண்டுக்கிறதே இல்லைன்னுவாங்க. ஹஸ்பண்ட் ஏங்க அவங்க மனைவி நேசிக்கிறதா சொல்லுவார், அவளை நேசிக்காமலாம் நான் என்ன வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறது யாருக்கு, எல்லாம் யாருக்கு, என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு தானே, அது எப்படி நேசிக்கலன்னு சொல்லலாம். கணவன்கிட்ட போயிட்டு, சரிங்க நேசிக்கிறீங்க ஓகே, எப்போ உங்கள் கடைசியாக மனைவி பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னீங்க? அது வேறு சொல்லி தான் தெரியணுமா? மனைவியை பார்த்து எப்போ அழகாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க? ஆமாம், அது வேறு இப்போவும் சொல்லணுமா? அப்போது அதெல்லாம் சொன்னால் தான் நல்ல சுவையான உணவு கிடைக்கும். அல்லேலூயா. நேசிக்கிறோம் தான், அன்பு கூறுகிறோம் தான், அவங்களுக்காக தான் வேலைக்கு போகிறோம், அவங்களுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், அவங்களுக்காக தான் நம்ம எல்லாம் சேர்த்து வைக்கிறோம். ஐ சப்ளை ஆல் மை நீட்ஸ். ஆனால் அதே நேரத்தில் பணத்தையும் நான் பணம் கொடுக்குறேன், நான் படிப்பு தேவையெல்லாம் பார்த்துக்கிறேன், எனக்கு சோறு போட்டுருன்னா சோறு வருமா, நமக்கு தட்டு தான் பறக்கும். அதே நேரத்தில் என்னம்மா நல்லா இருக்கியா, அழகாக இருக்கேம்மா இன்னைக்கு அப்படின்ட்டு அந்த அவங்கள ஆராதிக்க, அவங்கள துதிக்க, அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ண அந்த குடும்ப வாழ்க்கை பரலோகமாய் மாறுகிறது. அதே தான் ஆராதனையும். வாழ்க்கையே அவருக்கு தான் பிரதர்ன்னு சொல்லிட்டு அவரை துதிக்காம, அவரை அப்ரிஷியேட் பண்ணாம, அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்தோம்னு சொன்னா அந்த வாழ்க்கையை அது வேஸ்டாகி போய்விடுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா. வாழ்றதே மனைவிக்கு தான் பிரதர், அதனால நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை. வாழ்றது மனைவிக்காக இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது சொல்லணும், அவங்கள பார்த்து நல்லா, அதே மனைவிகள் கணவனை பார்த்து என்ன பண்ணணும், நல்ல வார்த்தைகள் சொல்லும் போது அந்த குடும்ப வாழ்க்கை இனிமையாய் மாறுகிறது. சில மனைவி சொல்லுவா, என்ன நான் பாட்டு பேசினே இருக்கிறேன், கண்டிப்பே மாட்டேங்கிறீங்க, ஃபோனை நோண்டினே இருக்கிறீங்க. நான் சொல்லுவேன், உன் குரலில் நான் மயங்கிட்டேமான்னுவேன். சிரிச்சே மாட்டி குத்துறீங்க போல நீங்கள்லாம், ஒன்றா உன் கண்ணதமாக பார்த்துன்னு இருக்கிறேன் அப்படின்ற ஒரே வார்த்தை. அதாவது என்ன ஆகிடும், அது சால்வ் ஆகிடும். அதே தான் ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவர்கிட்ட அன்பை வெளிப்படுத்த வாயை திறந்து சொல்ல, ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன், உங்களை கனப்படுத்துகிறேன், உங்களை நான் அதிகமாக இன்னும் அன்பு கூறுகிறேன், உங்களை போல நல்ல தேவன் இல்லைன்னு சொல்ல 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 அந்த ஆராதனை நிமித்தம் கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், துதிப்பதும் சொல்லுங்க, ஆராதிப்பதும் கர்த்தருடைய ஞானத்தை என் வாழ்க்கையில கட்டவிழ்க்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஞானத்தோடு வாழணும்னு விருப்பப்படுறீங்க? ஒரே ரகசியம் தான், தேவனை ஆராதிக்க 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 தெய்வீக ஞானம் நம்மளை நிரப்போம். 4 விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். 1, சாலமோன் தேவனை ஆராதித்தார், சிறந்த பலிகளை செலுத்தினார், ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஈத்தன், ஈமான், கால்கோல், தர்தா ஆராதிக்கிற ஒரு குடும்பமாக இருந்தாங்க. சாலமோன் வருகிற வரைக்கும் கர்த்தர் அவர்களை தான் ஞானிகளாக வைத்திருந்தார். தாவீதுக்கு படிப்பறிவு இல்லை, தாவீதுக்கு சிறந்த கல்வி அறிவு இல்லை, ஆனாலும் அவர் ஆராதிக்கிறவராக இருந்தனால தான் தேவாலயத்தின் வரைகிற அளவுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருந்தார். பவுல் சொல்றார், ஞானமா நடக்கணும். என்ன சொல்றாருன்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது? தேவ சித்தத்தை என்ன பண்ணுங்க,
நிறைவேற்றுங்க. எப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது? ஆவியில நிரப்பப்படுங்க. எப்படி ஆவியில நிரப்பப்படுவது? சங்கீதங்களினாலும் பாடல்களினாலும் கீதங்களினாலும் புத்திமதியை சொல்லிக்கொண்டு எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றிலும் கர்த்தரையே துதிக்கும் போது தேவ ஆராதனைனால ஞானத்தை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் எப்பவுமே கூட தான் இருக்கிறார். ஆனா தேவ கூடவே தான் இருக்கிறாரு. ஆனா துதி ஆராதனையில அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு இங்க ஒரு பெரிய வொர்ஷிப் லீடர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஜான் ஜெபராஜோ இல்ல யாரோ பென்னி ஜோஷோ யாரோ இங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பலனும் கிடையாது. இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்போ அவங்க நிமித்தமா ஒரு பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அவங்களுக்கு டைம் கொடுக்கும்போது, வாங்க இப்பொழுது சோன்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்களை வரவேற்று அவங்களுக்குன்னு நேரத்தை கொடுக்கும்போது அவங்க கிட்ட இருந்து ஒரு பலன் என்ன பண்றோம்? நம்ம பெற்றுக்கொள்றோம். அப்போ எப்போவெல்லாம் தேவனை உயர்த்த உயர்த்த, தேவனை வேல்யூ பண்ண, தேவனை கனப்படுத்த கனப்படுத்த அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலையும் ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? எளிமை நின்று தேவனத்தில் கேட்க போகிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சாலமோனை ஞானத்தினால நிரப்பினவர், ஈத்தன், ஹீமான், கால்கோல், தர்தா, ஆண்டவர் இவர்களை ஞானத்தினால நிரப்பினவர், தாவீதை ஞானத்தினால நிரப்பினவர். ஆண்டவரே, பவுல் சொல்வது போல ஆண்டவரே, நாங்கள் காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள, தேவ சித்தத்தை நிறைவேற்ற, தேவ ஆவியில நிரப்பப்பட ஆண்டவரே எங்களை துதிக்கிற ஆராதிக்கிறவளை எங்களை மாற்றுவீராக. ஓ ராஷா காதா ராலாபா, எங்க சபை துதிக்கிற சபையாக இருக்கட்டும். எங்க சபை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபையாக இருக்கட்டும். ஆராதனைக்கு தடையாய் எழும்புகிற, ஆராதனைக்கு தாமதமாய் வருகிற, ஏற்படுத்துகிற எல்லா பிசாசின் காரியங்களை இந்த நேரத்தில் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அதம் பண்ணி போடுகிறோம். ஹalleluya. ஓ கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போமா, தேவனை துதிப்போமா, தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஓ அவர் நல்லவர், அவர் வல்லவர். அவரை போல நல்ல தேவன் இல்லை, அவரை போல ஒருவரும் இல்லை. அவருக்கு சிறந்தவர் இல்லை, அவருக்கு உகந்தவர் யாரும் இல்லை, அவருக்கு இணையானவர் யாரும் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்தை நடத்தும்படி ஞானம் இல்லாம வந்திருக்கீங்களா? ஒருவேளை பொருளாதாரத்தை கையாளும்படி ஞானம் இல்லாம இருக்கிறீங்களா? ஒருவேளை உறவுகளை கையாளும்படி ஞானம் இல்லாம இருக்கிறீங்களா? ஒருவேளை நட்பு வட்டாரங்களில் ஞானம் செயல்படாமல் இருக்கிறதா? ஊழியங்களை செய்யும்படி ஞானம் தேவையா இருக்கிறதா? ஒரே ரகசியம் தான், கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க உயர்த்த உயர்த்த இன்னைக்கு தெய்வீக ஞானம் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்படுகிறது. தெய்வீக ஞானம் கட்டவிழ்க்கப்படுகிறது. தெய்வீக ஞானம் ஃப்ளோ ஆகிறது. ஹalleluya. ஓ ராஷா கடரலா உடரா ஷேதியா கடரா. நல்லா ஆராதிப்போம், யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். இது தேவன் அசைவாடுகிற இடம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஓ ராஷதரலா சந்தரலா உடரலா ஷேகெடரேலே தேரேலே. ஹalleluya. ஓ போன வாரம் ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு பாப் ப்ரூஸ் என்கிற ஒரு கர்த்தருடைய தாசர் வாயில இந்த நாக்கு பகுதி ஒரு சின்ன ஒரு கட்டி, ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண போயிருக்கிறாரு. அது கேன்சர் இல்லைன்னு இருக்கிறாங்க. திரும்ப கொஞ்ச நாள் ஆன உடனே அதை செக் பண்ண அது கேன்சர், அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி சால்வரி கிளான்ஸ் என்கிற ஒரு ஆப்ரேஷன், உலகத்திலே 31 பேர் அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்களாம். இந்த சால்வரி கிளான்ஸ், எச்சை சுரக்கிற அந்த சுரப்பிகள், அந்த டேஸ்ட் அனுபவிக்கிற எல்லாத்தையும் அதை எடுத்துட்டாங்க அந்த ஆப்ரேஷன் மூலியமா. கீமோதெரப்பி கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான கீமோதெரப்பி பண்ணியிருந்தாங்களாம். அதனால அவரால் சாப்பிட முடியாதான், எந்த சாப்பாடை வாயில் வச்சாலும் ருசி தெரியாதான், வெறும் தண்ணியை தான் குடிக்க முடியும். ஆனால் அந்த அந்த வாயை வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு ஆராதிச்சுட்டே இருப்பாராம். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் தேவனை ஆராதிக்கிறத நிப்பாட்டலையா. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஆராதனை வேளையில் ஆராதிக்கும் போது இதுவரைக்கும் அந்த சால்வரி கிளாண்டில் எச்ச சுரக்காதுன்னு சொன்ன டாக்டர்கள் இப்போ பார்த்து ஆராதனை நேரத்தில் எச்ச சுரக்க ஆரம்பிச்சதான், டேஸ்ட் வர ஆரம்பிச்சதான். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி இது சாத்தியம்? எப்படி இந்த பலவீனம் மாறி போச்சு ஆராதனையில்? எப்படி இந்த சுகம் உண்டாச்சு ஆராதனையில்? இன்றைக்கும் அதே சுகம் அளிக்கிற தேவன் வந்திருக்கிறார். அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த அற்புதரை பார்த்து ஆராதிக்க ஆராதிக்க ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு மேன்மை, ஒரு உயர்வை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஓ ஷதரலா ஷேத்யா உடகரலா சந்தரலா ஷேதரலா. நம்ம சபையில நடந்த ஒரு சாட்சியை சொல்றேன். போன ஆகஸ்ட் 18ஆம் தேதி ரோசி அம்மா நீங்க கால் பண்ணி சொன்னாங்க, வீடு பக்கத்தில் இருக்கிற பிரீத்தாங்கிற ஒரு சகோதரி ஒரு கர்ப்பப்பையில் ஒரு சின்ன ஒரு கட்டி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டாக்டர் பயாப்சி பண்ணதில் டாக்டர் கேன்சர்னு சொல்லிட்டாங்கன்ட்டு அவங்க அழுது அந்த ஃபோனில் சொன்னாங்க. அடுத்த நாள் அன்றைக்கி சாயங்காலமே போய் சந்தித்து ஜெபிக்கும், அவங்கள திடப்படுத்தினோம், தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தோம்.
அதே ஆராதனையில் கலந்து கொண்டாங்க 2-3 வாரம். போன வாரம் வந்து சொன்னாங்க, எந்த டாக்டர் அது கேன்சர்னு சொன்னாங்களோ அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சா, அது நிர்மூலமாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை பெற்றுக்கொள்ள எந்த தடையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். ஓ கர்த்தர் அவளுக்கு சுகம் தந்த தேவன், இன்றைக்கு ஆராதிக்கிறவளுக்கு சுகம் தருகிற வல்லமை உள்ளவர். ஓ ராஷா தாராலாபா, எல்லாவற்றிற்காகவும் எல்லா நேரத்திலையும் துதிக்கிற ஆராதிக்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆராதிக்க ஆராதிக்க தேவ ஞானம் கட்டவிழ்க்கப்படுகிறது, சுகம் உண்டாகுகிறது, விடுதலை உண்டாகுகிறது. ஆராதனையில் தேவன் வெளிப்படுகிறார். ஓ ராஷாதாராலா உடராலா ஷாதாராபா. ஆபகுக் சொன்னது போல, ஓ அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலோ, திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலோ, என் ஆட்டு மந்தையில் ஆடுகள் எல்லாம் இல்லாமல் போனாலோ, ஆனால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஓ ராஷாதாராலா ஷேதேரேலேதேரே. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் அல்லேலூ ஆமென். சுவாசமே, கரங்களை உயர்த்தி சொல்ல, நான் சோர்ந்து போன போது, நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், என் சொற்கள் அற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போன போது என் பலனாக மாறும், என் சொற்கள் அற்ற நேரம். இரு கரங்களை உயர்த்தி ஓ அல்லே ஓ ராஷாதாராலாதியா உடராலாதே அல்லே. ஆராதனையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். எங்கெல்லாம் ஞானத்தில் குறை உள்ளவர்களா இருக்கிறோமோ அங்க ஞானம் வெளிப்படுவதாக, மன விருத்தியை வெளிப்படுத்துவீராக. ஓ அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே